ஜமாக்கு முன்னாடியே நடந்த படம் தான் இது. ஜமாக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் முன்னாடியே இது பண்ணது. டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தில வந்து செலக்ட் பண்ண ஒரு பெர்சன்னா நான் தான். ஏன்னா, அவரு தினகர் சாரோட வந்து நான் ரொம்ப வருஷமா ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். 2013ல அவர் ஷார்ட் ஃபிலிம்ல வந்து நான் லீடா நடிச்சேன். அதுலேருந்தே அவர் கூட ஒரு பெரிய ட்ராவல் இருக்கு. ஸோ அவர் சொல்லிட்டே இருந்தாரு படம் பண்ணும்போது இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னோனே, எல்லாம் புரொடக்ஷன் ஓகே ஆனோனே, இந்த மாரி ஒரு ரோல் இருக்கு. ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடியே வந்து எனக்கு குடுத்துட்டாரு. ஏன் குடுத்தாருன்னா, இதுக்கான பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அவருக்கு அந்த வச்சிருந்த ரெஃபரன்ஸ் வந்து பயங்கரமா இருந்தது. இந்த மெஷினிஸ்ட் படத்தில அந்த கிறிஸ்டியன் பேல் மாரி அந்த எலும்பெல்லாம் தெரியிற மாரி ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துட்டு வந்து குடுத்தாரு. இத அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டாரு. சார் இது ரொம்ப டிஃபிகல்ட் இத அச்சீவ் பண்றது. பட் இதில எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸா வர முடியுமோ ஏன்னா, அப்ப அவர் என்கிட்ட ஸ்கிரிப்ட் குடுக்கும்போது நான் ரொம்ப சப்பியா இருந்தேன். ஸோ 83 கிலோ, 84 கிலோ கிட்ட இருந்தேன். அதிலிருந்து வெயிட் குறைச்சு நீங்க அந்த அவன் 24 மணி நேரமும் குடிக்கிற ஒருத்தன். அவனுக்கு வந்து சாப்பாடு முக்கியம் கிடையாது, எதுவும் முக்கியம் கிடையாது. அவனுக்கு ஃபேமிலி கிடையாது. அதனால வெறும் குடி மட்டுமே இருக்கணும் அப்படின்னும்போது, அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்கா இருந்தது. ரொம்ப டிப்ரஸிங்கா இருந்தது. ஏன்னா, வெயிட் லாஸ் ப்ரோகிராம்க்குள்ள நீங்க போனீங்கனாலே, அதோட அந்த டிப்ரஷன் வந்து பயங்கரமா இருக்கும். இதுலயுமே வந்து ரொம்ப ஹெவியான டயட் வேற. சாப்பாடே சுத்தமா இருக்காது. வெறும் காய்கறி, சிக்கன் அந்த மாரி இது. ஃபிசிக்கலா வந்து ரொம்ப டெய்லி ஒரு 10 கிலோமீட்டர் ஓடுறது, சைக்கிளிங்கு, ஸ்விம்மிங் இந்த மாரி இருக்கும். அந்த தாடி வளர்க்குறதும் சரி, அந்த முடி வளர்க்குறதும் அது ஒரு மாரி உங்கள டிப்ரஷன் ஸ்டேட்குள்ள போட்டு பயங்கரமா இது பண்ணிடும். நெறையா டாஸ்மாக்ல போயிட்டு, அந்த பெர்சன்ஸ் வந்து வெளில இருந்து ரீட் பண்றது, நோட் பண்றது, அவங்க என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் பாடி லாங்குவேஜஸ் வந்து என்னவா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணும்போது, சின்ன சின்னதா ஒரு நுவான்சஸ் ஒண்ணு ஒண்ணா புடிச்சு, அது வந்து டைரக்டர் கிட்ட ஒரு ஒரு வாட்டியும் நடிச்சு காமிச்சு, "சார் இப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாமான்னு" ஒரு பயங்கர ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க்கா இருந்தது. அது எண்ட் ஆஃப் த டே அது ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது, ஓகே அவ்ளோ நம்பகத்தன்மையா இருந்ததுக்கு காரணம் வந்து, அது ஒரு பெரிய கொலாபரேட்டிவ் ஒர்க்கா தான்.